ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் இன்வெஸ்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ், அதாவது செகண்ட் லெசன் இருக்கு இல்லையா, அதோடைய பார்ட் 4, அதாவது எண்டு பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் சாப்டர் வில் பி டன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் பார்த்துருப்போம், காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸ்ட்ராட்டஜிக் அனலைசிஸ்னால் என்ன, பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்னா என்ன, ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரினா என்ன, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்ட். ஓகேவா? ஓகே ரைஸ். ஸோ இதான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிற முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த 5 போர்ட்டல்ஸ் மாடல் தான். ஓகேவா? வந்து இந்த 5 போர்ட்டல்ஸ் மாடல் தான். ஓகேவா? ஸோ அந்த 5 போர்ட்டல்ஸ் மாடலில் அந்த 5 காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். 3 ஸ்டெப்ஸு பார்ப்போம், அது எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான 3 ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டர் 5 போர்ட்டல் மாடல் என்னென்னு சொல்லி வரிசையாக வந்து அந்த 5 திங்ஸும் வந்து வரிசையாக பார்ப்போம். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகேவா? பார்ப்போம். அண்ட் தென் வேல்யூ க்ரியேஷன். ஸோ இத்தனை டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா 5 ப்ரெஷர்ஸ். ஸோ வாட் ஆர் த 5 காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ்? அப்படி ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஏரியாஸ்லாம் ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதில் என்னென்னு பார்த்தோம்னா மார்க்கெட் மேனியோவரிங். ஸோ புக்கில் சைடு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்மளோட ஐசிஐ மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சைடில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஸ்பெல்லிங்ஸ்லாம் வந்து நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் எழுதியிருக்கிறது சம்மரியாக எழுதியிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் சம்மரி. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட புக்கும் வந்து வச்சு பாருங்கள். ஸோ ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேனியூவரிங் அண்ட் ஜாக்கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஸோ எந்த ஒரு அப்டிகல்ஸ் இந்த மாதிரி தவறு நடக்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன், டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் காம்படிட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திங் நியூ என்ட்ரன்ஸ், புதுசாக வந்து வர்றாங்க, உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க மார்க்கெட்டுக்குள்ளே. நம்ம தான் ராஜா, நம்ம தான் கெத்து அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பார்த்தா நம்மளை மாதிரியே ஒருத்தன் புதுசாக முளைச்சி வருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னென்னா த்ரெட்ஸ் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டிடியூட்ஸ், இவன் வந்து ரொம்ப ஆபத்து, புதுசாக வந்தால் கூட பரவாயில்ல, நம்மளை பார்த்தே காப்பி அடிப்பான், அந்த மாதிரி இருக்க வந்து அந்த சப்ஸ்டிடியூட்ஸ். பார்கெய்னிங் அதாவது சப்ளையருடைய பார்கெனிங், கொடுக்குறவனுடைய பார்கெனிங் பவர், பேரம் பேசி கொடுக்குறது தான் பார்கெனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பையர், வாங்குறவங்களுடைய பேரம் பேசுகிறது. ஸோ இப்போது சப்ளையர் பேசினாலும் அது ப்ரெஷர் தான், பையர் பேசினாலும் அது ப்ரெஷர் தான். ஓகேவா? ஸோ இந்த 5 ப்ரெஷர்ஸ் இந்த 5 ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ வாட் ஆர் த காம்படிட்டிவ் ப்ரெஷர்ஸ் இந்த 5 ஏரியாஸ்? மார்க்கெட் மானிட்டரிங், த்ரெட்ஸ் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ், சப்ஸ்டிடியூட்ஸ், பார்கெனிங் பவர் ஆஃப் த சப்ளையர் அண்ட் பார்கெனிங் பவர் ஆஃப் த பையர். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா 3 ஸ்டெப்ஸு. இது என்ன 3 ஸ்டெப்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 5 ஃபோர்ஸஸ் மாடல் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 3 ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மேலே இருக்க ப்ரெஷரில் இந்த 5 ப்ரெஷர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த 5 ப்ரெஷரில் என்ன ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் என்னது, அது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளை மாதிரியே பார்த்து ஒருத்தர் வந்து காப்பி அடிக்கிறான், நம்ம சேனல் பார்த்து என்ன பண்ணுறோம், நம்மளை மாதிரியே ஒருத்தர் வந்து காப்பி அடிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம தேர்டு தான் நம்மளுடைய ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணோன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளை மாதிரியே டெய்லியும் போட்டுட்ருக்கானா வீடியோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன, டிட்டர்மைன் 5 ஃபோர்ஸஸ். அதாவது இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த 5 ஃபோர்ஸஸ் மாடலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ்லாம் எப்படி நம்ம 5 ஃபோர்ஸஸ் மாடல் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுவோம், 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங் மேலே இருக்க ப்ரெஷரில் என்னென்ன ப்ரெஷரில் நம்மளுடைய கேஸ் வந்து கவர் ஆகுதுன்னு பார்க்குறோம், அது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா 5 ஃபோர்ஸஸ் போர்ட்டல் மாடல் வந்து நம்ம பார்க்க வேண்டியதான். ஸோ அதில் எந்த கேட்டகரியில் நம்மளுக்கு வருதோ அதுக்கான ரெமிடிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ என்ன நெக்ஸ்ட்டு 5 ஃபோர்ஸஸ் மாடல், போர்ட்டல் 5 ஃபோர்ஸஸ் மாடல், இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன இருக்குதுல அப்படின்னா, ஸோ மேலே பார்த்தா அதே ப்ரெஷர்ஸ் தான் வந்து இங்கே வரும். மேலே என்னென்னலாம் ப்ரெஷர்ஸ் பார்த்தோமோ அது அப்படியே தான் இங்கே வரும். அதுக்கான ரெமிடிஸு சைடில் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னா இந்த போர்ட்டல்ஸ் 5 ஃபோர்ஸஸ் மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் த்ரெட்ஸ் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நியூ என்ட்ரன்ஸஸ்லாம் வராங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அப்போ வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா,
ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் வந்து தேவைப்படும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்கனாமிஸ்ன்னு எதை சொல்ல வராங்கன்னா, பர் யூனிட் காஸ்ட். நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ அப்போ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான பெனிஃபிட் வந்து வரும். ஸோ ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன், மற்ற ப்ராடக்ட்டோட நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டை மாற்றினாங்க யாராவது, ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டை மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு வரப்போ அப்போது நம்ம அதை மாற்றக்கூடிய செலவானது அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை வந்து என்னன்னா ஸ்விட்சிங் காஸ்ட் பற்றி சொல்கிறாங்க. நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான ஒரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணணும், எல்லாருமே அக்சஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் என்னென்னா ரெமிடி. ஒரு நியூவாக ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே வரப்போ நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், செப்ஸ் பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட், எக்கனாமிஸ், ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் தென் ஸ்விட்சிங் காஸ்ட்டு, பிராண்டு, அக்சஸ், அக்ரெசிவ். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னது, பார்கெனிங் பவர் ஆஃப் த பையர். பார்கெனிங் பவர் ஆஃப் த பையர். ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்க, பார்கெனிங் பவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பார்கெனிங் பவர்னு வரப்போ பேரம் பேசுகிறதா, ஸோ பையர் அதை பேசுகிறப்போ அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டுக்கான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளோ காசு, இதை வந்து மாற்றினா எவ்வளோ நம்மளுக்கு செலவாகும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், அழகாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்கெனிங் பவர் ஆஃப் செல்லர். ஸோ இப்போ செல்லர் வந்து பார்கெனிங் பவர் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ செல்லர் என்னென்ன விஷயத்துலலாம் இருப்பார், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த மாற்றினீங்கன்னா இதில் நிறைய செலவு தான் இருக்கும் அப்படி சொல்லி பேரம் பேச சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எதுக்குமே இந்த மாதிரியோட ப்ராடக்ட் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நிறைய வாட்டி நம்ம பேசி காதில் வாங்கியிருப்போம். இந்த மாதிரி டி நகர் அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி பொருள் எங்கேயுமே கிடைக்காது மேடம், இந்தாங்க மேடம் 5 ரூபா மேடம் 5 ரூபா மேடம் சொல்லி விற்றுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி பேரம் பேச சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் திங், ரைவல்ரி இன் த இண்டஸ்ட்ரி. ரைவல்ரி இன் த இண்டஸ்ட்ரி எதை குறிக்குது, காம்படிட்டர்ஸை குறிக்குது, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ காம்படிட்டர்ஸை குறிக்குது. ஸோ என்னென்ன நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி லீடராக வந்து நம்ம நினச்சிட்டு என்னென்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் வந்து இருக்காங்க, ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன, இந்த பேரியர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எப்படி அதை எக்ஸிட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ ஃபைனலாக த்ரெட்ஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ், அதாவது நம்மளோட கேஸ் இப்போ தான் வருது. ஸோ இப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு அதான் ப்ரெஷர்னு கண்டுபிடிச்சோம், ஐடென்டிஃபை பண்ணோம், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுக்கான ரெமிடியே கீழே தேடணும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் தேடப்போம். என்னென்னா நம்மளுக்கான காம்படிஷனுக்கான சோர்ஸை நம்மளை தேட சொல்கிறாங்க. ஸோ என்ன விஷயத்தை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களோ அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது, Porter's 5 forces model. Next thing, attractiveness of industry. What we mean by attractiveness of the industry? இதை வந்து இதில் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸை எடுக்கணும், எப்படி நம்ம ஒரு கன்க்ளூஷன்ஸை டெரைவ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட இண்டஸ்ட்ரி ஃபியூச்சரிஸ்டிக்கலாக இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, ஃபேவரபுளாக இருக்கா, அன்ஃபேவரபுளாக இருக்கா, ரிஸ்க்ஸ் எதுவும் இருக்கா, நம்ம ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது சிவியராக இருக்குது, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரதா என்ன இதில் சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அட்ராக்டிவ்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ். எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ்னா என்ன, அக்கின் லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கின் அப்படின்னா ஆல்சோ நோனஸ் அப்படின்னு அர்த்தம். என்னது, ஆல்சோ நோனஸ். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் இஸ் ஆல்சோ நோனஸ் லேர்னிங் கர்வ், அவ்வளோதான். ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அக்கின் அப்படின்னு என்னது, ஆல்சோ நோனஸ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம எக்ஸாம் பேப்பர் வந்து நம்மளும் இந்த மாதிரி லைன் பை லைன் படிக்கிறோம் அப்படிங்கிறது எக்ஸாமினர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, இஃபிஷியன்சி. ஓகே, ஒரு ஒர்க்கர் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட்டடாக செய்கிறப்போ அவங்களுக்கான அந்த குவாலிட்டி கெயின் ஆகுது அவங்களுக்கு. ஸோ ஒரு விஷயம் ஒர்க்கர் டெய்லி வராங்க, சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா, அப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பேக் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க பேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லியும். ஸோ இப்போ நாள் ஆக அவங்க பேக் பண்ணிகிட்டே இருக்கப்போ அவங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இதானே இந்த மேட்டர் தானே, அப்போ அவங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, அப்போது அவங்க எஃபிஷியன்சி அவங்க கெயின் பண்ணிக்கிறாங்க ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக செய்கிறது மூலமாக. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ். இது என்ன கான்செப்டில் சொல்ல வராங்க, வி லேர்ன் ஆஸ் வி க்ரோ. நம்ம கற்றுக்க நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வி லேர்ன் ஆஸ் வி க்ரோ. நம்ம என்னென்னலாம் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோமோ கூடவே நம்ம வளர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்றது கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வில் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ என்ன ஃபீச்சர் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்ம வளர நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் வளருது, அது ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, எந்த ஒரு காம்படிஷன் கீ பேரியராக இருந்தாலும் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஒரு லார்ஜ் சக்ஸஸ் ஆர்கனைசேஷனோடது பார்த்தாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸோடைய எஃபெக்ட் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி இவ்வளோ தான் வந்து என்ன இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கர்வில் அவங்க சொல்ல வர விஷயம் இருக்குது.
நெக்ஸ்ட் திங் வேல்யூ க்ரியேஷன். ஓகே, வாட் வேல்யூ க்ரியேஷன்னா என்னது? ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரொவைட் பண்ணுற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ, நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, அது ஒர்த்தாக இருக்கணும். எந்த அளவுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும்? மோர் ஒர்த்தாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி அண்ட் தென் வந்து அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி, இது எல்லாமே அவங்க பார்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாமே ஒர்த்து தான்டா அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? என்னென்ன 3 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னென்ன விஷயத்தில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியில் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட்டில் அவங்களுடைய வேல்யூ க்ரியேட் ஆகுது, நம்ம எவ்வளோ ப்ரைஸ் அதுக்கு சார்ஜ் பண்ணுறோங்கிறதுல வேல்யூ க்ரியேட் ஆகுது. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு நம்ம எவ்வளோ அதை செலவு பண்ணுறோம், ஒரு பொருளை தயாரிக்கிறது நம்ம எவ்வளோ அதுக்கு செலவு பண்ணுறது, காஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிங் தோஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இதில் ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து என்னது இந்த லெசன். ஸோ இதை வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த லெசனை. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் guys. ஓகேவா? ஓகே, we will see quickly. Until then, this is Shweta signing off. Thank you.